ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீடு புதுசாக குடி வந்திருக்கோம். ரெண்ட் ஹவுஸ் தான். ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு ஹால் இருக்கும். இந்த ஹாலில் மரத்தால் ஆன ஒரு பீரோ டெம்பிள் வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த வீட்டில் பூஜை ரூம் ஃபெசிலிட்டி இல்லை. இந்த பீரோ மேலே இருக்கிற 2 இடத்துலையும் சாமி ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பீரோ பக்கத்துலேயே ஒரு சின்ன டேபிள் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே டிவி ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். அப்படியே திரும்பி லெஃப்ட் சைடு உள்ளே வந்தால் கிச்சன் ரூம் இருக்கும். ஸோ கிச்சன் ரூம் சின்னதாக இருந்தாலும் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. பட் இங்கே வென்டிலேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணணும். அப்படியே கிச்சனுக்குள்ளே ஒரு ஸ்லாப் இருக்குது. கிச்சன் திங்ஸ் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனை விட்டு வெளியே வந்தால் நேராக பார்த்தா ஒரு ரூம் இருக்கும். ரூம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு கட்டில், மெத்தை, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அப்படியே ரூம்குள்ளே ஒரு சின்ன ஸ்லாப் கூட இருக்குது. அதில் சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரூமை விட்டு வெளியே வந்தால் லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் ஹைஃபையாலாம் இல்லை. ஸோ இருந்தாலும் ஓகேவாக தான் இருக்குது. மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அகெயின் ஒரு ரூம் இருக்கும். முன்னாடி பார்த்த ரூம் மாதிரியே இதுவும் ஒரு சின்ன ரூம் தான். இந்த ரூம்லேயும் கூட திங்ஸ் வச்சுக்க ஒரு ஸ்லாப் இருக்குது. நாங்கள் இன்னும் திங்ஸ் எடுத்துகிட்டு வரல. அதனால் ரூம் எம்டியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டபுள் பெட்ரூம் ரெண்ட் ஹவுஸுக்கு ரெண்ட் 8500 ப்ளஸ் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 500. ஸோ டோட்டலாக 9000 ருபீஸ் வாங்குறாங்க. இந்த ரெண்ட் ஹவுஸு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.